GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த PCODங்கிற ஒரு வார்த்தை இப்போ அதிகமா பலர்கிட்ட நம்ம கேள்விப்படுறோமே. இந்த PCODக்கு என்ன பிரச்சனை? இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 30-32 வயசு வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு PCOD அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக. ப்ரிசர்வேட்டிவ் அதிகம் உள்ள உணவு பழக்கங்கள் நீங்கள் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கட்டு வந்து சரியில்லாமல் கட்டு சரியில்லாமல் போனால் அதுக்கும் PCODக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதோட அந்த பெற்றோர்களுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காரு. 18-19 வயசுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா அது எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்குது. அவங்க அந்த கடும் அழுத்தத்தில் PCOD ஒபேசிட்டி எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நிற்குது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒருவேளை நம்மளோட சாப்பாடு காரணமாக இருக்குமோ, ஒருவேளை நம்மளுடைய மன ரீதியான பிரச்சனைகள் காரணமாக இருக்குமோ அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளே யோசிச்சது உண்டு. ஆனால் இது மருத்துவத்துறையில் உணவு சார்ந்து இல்லை மன ரீதியாக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்த உணவு உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்கன்னு பார்ப்போம். அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரொம்ப நாளா ஜாலியா பேசிட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ஃப்ரெண்டு தான் மேம். கேர்ள் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான். கேர்ள் ஃப்ரெண்ட் அது கொஞ்சம் லிஸ்ட் நிறைய போகும் மேம். அப்பனா அதுல ஒருத்தர் சரி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. எப்ப போன் பேசினாலும் சந்தோஷமா பேசுவாங்க. நேர்ல சந்திக்கும் போது ரொம்ப ஜாலியா. திடீர்னு போன் பேசலாம் நிப்பாட்டிட்டீங்களா? இல்ல பேசுறது கோவமா பேசுறது எரிச்சலா பேசுறாங்க. அப்புறம் நான் நினைச்சேன் ஏதாவது ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இல்ல உடம்பு இது சரியில்லையா அப்படிங்கும்போது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, பேசாம இரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் துருவி கேட்கும்போது தான் இது PCOD அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த PCODங்கிற ஒரு வார்த்தை இப்ப அதிகமா பலர்கிட்ட நம்ம கேள்விப்படுறோமே. இந்த PCODக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை உடல் ரீதியான பிரச்சனையா இல்ல மன ரீதியான பிரச்சனையா இல்ல எடுத்துக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான ஃபுட்டுனால ஏதாவது பிரச்சனையான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ சரியான ஆள் நீங்க தான். நீங்க சொல்லுங்க, இந்த PCODக்கான பிரச்சனைக்கான அடிப்படை என்னமா? இப்படியே பேட்டியிலேயே பதிலையும் வாங்கி அங்கேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறீங்க, புரியுது. பட் இருந்தாலும் இது வந்து எல்லாருக்கும் தேவையான யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம்தான். அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது 18 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 30-32 வயசு வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு PCOD அப்படிங்கிறத வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, அதாவது என்னோட வயசுலலாம் அப்படி ஒன்று இருக்கிறதே கேள்விப்பட்டதில்லை. தைராய்டு கேள்விப்பட்டதில்லை, PCOD நாங்கள்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்குறோம். எங்கிட்ட அப்படி வந்து ஃப்ரெண்டு மாதிரியே ஒரு பொண்ணு வந்தது. PCOD அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களோட நார்மல் வெயிட்டோட வந்து 20 கிலோ ஜாஸ்தியாக இருந்தாங்க. 90க்கு மேலே போயிட்டாங்க. இது ஒரு பேசிக் சிம்டம்ஸ் ஆமா. அதிகமாக உடல் பருமனாலையும் PCOD வரும். PCODயில் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தினாலையும் வந்து உடல் பருமன் ஏற்படும். எதனால் எது வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்போதுமே நம்ம பேசும்பொழுது உடல் மனசு எல்லாமே சார்ந்து நம்ம இப்போ சொல்கிற வந்து விட்டமின் D முதற்கொண்டு வந்து நம்மளுக்கு எதை வந்து தூண்டும், கேட்லிஸ்ட் அப்படிம்பாங்க. எது வந்து அவங்களுக்கு அடிப்படையில் தூண்டுது, விட்டமின் D குறைபாடு தூண்டுதா இல்லை அவங்களோட ஜங்க் ஃபுட்டோட பழக்கம், அதாவது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் உள்ள உணவுகள், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பிரெட்டு சாப்பிட்றது. காலையில் எழுந்தோடனே எல்லா பசங்களும் என்ன சாப்பிட்றாங்க? பிரெட்டு தான் சாப்பிட்றாங்க. பிரெட்டு முன்னெல்லாம் வந்து ஒரு நாளில் அழுகி போகும். ஆமாம் ஆமாம். இப்போ பிரெட்டு வாங்கி வச்சா எத்தனை நாள் இருக்கு? ஒரு வாரத்துக்கு தான். ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, அதாவது நுண்ணுயிரிகள், அது வந்து இல்லாமல் இறந்து போகிற அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறாங்க. அந்த பூஞ்சை சேராமல் பூஞ்சியை கொல்ற ஒரு சேர்மானம் இருக்குல்ல, அது நம்ம வயிற்றில் இருக்க பூஞ்சைகளையும் கொல்லும். நல்ல பாக்டீரியாக்களை கொல்லும். ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள், அதாவது ப்ரிசர்வேட்டிவ் அதிகம் உள்ள உணவு பழக்கங்கள் நீங்கள் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கட்டு வந்து சரியில்லாமல் போகும். கட்டு சரியில்லாமல் போனால் அதுக்கும் PCODக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது அது நம்மளோட இன்சுலின் பிரச்சனையை வந்து உருவாக்கும். இன்சுலின் பிரச்சனை உருவாக்கும் பொழுது நம்மளோட ஹார்மோன்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். ஹார்மோன்கள் மாறும் பொழுது இந்த நம்மளோட ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரோன் நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த விஷயங்களும் மாற
இது வந்து அந்த கருமுட்டைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றுலேயே இருக்கும். அந்த நாங்கள் பிறக்கும்பொழுதே பெண்களுக்கு வந்து கருமுட்டைகள் அந்த ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தே பிறக்கும். அப்போ அந்த மாதம் அது வந்து வெடித்து மாதவிடாயாக மாறும்போது அதில் சிக்கல் ஏற்படுறது வந்து பிசிஓடி. இதில் வந்து நம்மளோட விஷயங்கள் வந்து வெறும் வயத்தில் தான் நம்மளுக்கு வந்து சிக்கல் வருது அப்படிங்கிறது இல்லை, நம்ம மூளையிலையும் அந்த சிக்கல் வரும். இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20 கிலோ ஜாஸ்தி. அவங்க வந்து படிக்க நினைச்சதை வந்து வீட்டில் வந்து அவங்கள படிக்க சொன்னது வந்து நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அந்த ப்ரெஷர் மென்டலி இந்த பெண்ணுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் பெருசாக இல்லை. ஆனால் டாக்டர் சீட்டு கிடைக்கல. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அந்த சுச்சுவேஷனில் அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. நல்லா இருந்த பொண்ணு 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் வரப்போ நல்ல பெரிய காலேஜ் சென்னையில் நம்ம டாப் மோஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு கல்லூரியில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சுத்தமாக படிக்காமல் செமஸ்டர்லாம் ஓரளவுக்கு குறைஞ்ச மார்க் வாங்கி கிட்டத்தட்ட 90 கிலோ சொச்சத்தில் எங்கிட்ட வந்து மீட் பண்ணுது. அந்த பொண்ணு வரப்போ சொல்லுது, இந்த மாதிரி நான் நீட்டை வந்து 2 தடவை எழுதுறேன், நான் இந்த காலேஜை விட்டுட்டு திருப்பி நீட் எழுத போய் நான் எங்கள் அம்மா அப்பா கனவை வந்து இது பண்ணலாமா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவ கனவெல்லாம் பெருசாக இல்லை. இவங்க வீட்டில் அந்த எதிர்பார்த்து போட்டு 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 அந்த பெண்ணை வந்து ஒரு அழுத்தத்தோட மூலையில் கொண்டு போயிட்டாங்க இந்த பெற்றோர்கள். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதோட அந்த பெற்றோர்களுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க, இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. 19 வயசுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா அது எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்குது அப்படிங்கிற மன ரீதியாக அழுத்தம், கடும் அழுத்தம். அந்த கடும் அழுத்தத்தில் பிசிஓடி, ஒபேசிட்டி எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நிற்குது. டிப்ரெஷன், கடுமையான டிப்ரெஷன் போகிறாங்க. டிப்ரெஷனுக்கு என்ன பேசுறது, அவங்க காலேஜ் கவுன்சிலர்ட்டே அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. பட் வந்து எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும்? காலேஜ் கவுன்சிலர் டிப்ரெஷனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பிசிஓடிக்கு மருந்து கிடையாது உங்களுக்கு, இந்த பக்கம் ஒபேசிட்டி உடல் ரீதியாக பெருமன், இந்த பக்கம் நீங்கள் மனசை சரி பண்ணும்பொழுது உடல் பருமன் பாதிக்கும், இந்த பக்கம் இது பாதிக்கும், மாதம் நம்மளுக்கு இர்ரெகுலர் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் பாதிக்கும். ஸோ அதனால் இந்த உடல் ரீதியான மாற்றங்கள் வரும். இந்த கொஞ்சம் உடலில் வந்து இந்த பிக்மெண்டேஷன் உருவாகும், கொஞ்சம் முடி ஃபேஷியல் ஹேர் அப்படிம்பாங்க அது வந்து உருவாகும். உடல் ரீதியாக அழகு ரீதியாக எல்லா விதமாகவும் அவங்க வந்து கொஞ்சம் சில பேர் எல்லாருக்கும் அது வரும் சொல்ல. அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல பார்க்கக்கூடிய நல்ல ஒரு லட்சணமான முகம் அப்படிம்போல, அந்த லட்சணமான முகத்தில் வந்து இந்த மாற்றங்களை வந்து அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. இத்தனை பிரச்சனையோட அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, பாருங்கள் இப்படி அடம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கும்பொழுது அந்த பொண்ணுக்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட தான் பிரச்சனை. அப்படிங்கும்பொழுது மருத்துவம் மட்டும்தான் வாழ்க்கை. இப்பயே வந்து இப்போ நான் வந்து நிறையா சொல்லுவேன், இந்த அனிதா முதல் கொண்டு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலராக வந்து தற்கொலையை வந்து எதுக்காகவும் புனிதப்படுத்திடக்கூடாது அப்படிம்பேன். இப்போ சமீபத்தில் இப்போ அந்த அதுல்னு ஒரு விஷயம் வந்தது, அதெல்லாம் வந்து தற்கொலை அப்படின்னா உடனே நம்ம தற்கொலையோட பிரச்சனையை பேசி பார்த்தீங்களா உலகம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா, நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓஹோ உலகத்தினால நம்ம இதுமாரி தற்கொலை பண்ணிவிட்டு இந்த போராட்டத்தோட ஒரு வடிவமாக எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக உயிரோடு இருந்து தான் போராடும். தற்கொலை தீர்வாகாது. நான் தான் சொல்லுவேன், பில்கிஸ் பெனோ பார்க்காத கஷ்டமா அப்படி. இந்த பெண்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து நம்மளால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு தற்கொலை எண்ணங்களும் கல்லூரி மாணவிகள்கிட்ட வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. அந்த பொண்ணுக்குமே அப்படி இருந்துச்சாமா? ஓரளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. மன ரீதியான அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அந்த பொண்ணுக்கு அப்புறம் எப்படி மேம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஒரு 2-3 சிட்டிங் தான். அந்த பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணு, அதான் சொல்கிறேனே, அந்த பொண்ணு கிளியராகவே இருக்குது நாளைக்கு எப்படி என்ன செய்யணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது. வெளிநாட்டுக்கு இப்போ நான் சமீபமாக பேசும்பொழுது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அப்போ வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் திருப்பி நீட் பண்ணலாமான்னு இருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியல, நான் திருப்பி மெடிக்கல் டாக்டராகவே ஆகணும் அப்படின்னப்ப
அவங்கள்ட்ட சொன்னேன், இது உன்னோட ஆசையா அம்மா அப்பாவோட ஆசையா அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா அப்பாவோட கனவு நான் நிறைவேற்றுறது வந்து என்னோட கடமை இல்லையா அப்படிங்கும்போது, தனக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ அம்மா அப்பா கனவை நிறைவேற்றணும்னு அந்த குழந்தை நினைக்குது. இந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்க அம்மா அப்பாட்ட பேசுகிறேன். பேசும்பொழுது அவங்க அம்மா ஓரளவுக்கு ஓகே, ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என் குழந்தை ஆரோக்கியமாக மாறினா போதுங்கிற நிலைமைக்கு அவங்க அம்மா வந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவளை இழைச்சிட்டு அவள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓரளவுக்கு இப்போ என்ன படிக்கிறாளோ அதை படித்தா போதும் அப்படிங்கும்போது, கல்லூரி வேறு, ஹாஸ்டலு, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வேற எங்கேயா நான் வீடு எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வீடு எடுத்து தங்கி டயட், அதாவது ப்ரீபயோட்டிக் உணவுகள், அப்புறம் ப்ரோபயோட்டிக்கான சில மருந்துகள், அதாவது ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க, அந்த சப்ளிமெண்ட்லாம் இப்போ ஆன் கவுண்டர் விற்கிது. ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு பிசிஓடிக்கு வந்து ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் வந்து நல்லா கேட்கும் அவங்களுக்கு. ஸோ அப்புறம் டெய்லி வாக்கிங், அப்புறம் அவங்க கேம்ஸில் நல்லா விளையாடுவாங்க. ஹாக்கின்னு நினைக்கிறேன், ஆமாம் ஹாக்கி விளையாடுற பொண்ணு, ஹாக்கியோ டென்னிஸோ சொன்னாங்க, ஹாக்கி விளையாடுற பொண்ணு திருப்பி அதை விளையாட சொன்னேன். கல்லூரி அந்த குழுமத்தில் விளையாடும்பொழுது அவங்களுக்கு வந்து டோப்பமைன் அந்த மாதிரியான டோஸ் அப்படிம்பாங்க, ஆக்சிடோசின், டோப்பமைன், அந்த என்டார்ஃபின், செரோட்டினின், இந்த மாதிரியான ஹார்மோன் சமநிலை வந்து விளையாட்டுனால ஜாஸ்தி வரும். ஸோ ஒரு பக்கமாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் இந்த பக்கம் விளையாட்டு, அந்த பக்கம் கவுன்சிலிங்கு, அவங்க அம்மா அப்பாவை மாற்றுறது, அந்த பொண்ணுக்கான நம்பிக்கையை கொடுக்கறது கவுன்சிலிங் மூலமாக, இதுதான் வாழ்க்கையா, எதை நீ வாழ்க்கைன்னு நினைக்கிற, வாழ்கிறத விட எது முக்கியம், அந்த மாதிரியான கேள்விகள் மூலமாக அவங்கள்ட்ட பேசும்பொழுது சில பேருக்கு வந்து என்ன பண்ணாங்க, டைலாக்லேயே சரியாயிடுவாங்க. அதாவது சில கேள்விகள் கேட்டாலே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓ நம்ம ஏற்றுக்கணும், இது பண்ணுறது தப்பு அப்படிங்கிற ரியாலிட்டிக்கு வந்துடுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா நிதர்சனம் அப்படிங்கிறத வந்து காமிச்சு கொடுத்தா போதும். நீ நிதர்சனமாக இப்போ நீ வந்து இந்த கல்லூரி மாணவி, நீ இன்னும் அந்த நீட் கனவு அப்படிங்கிறது வந்து அது ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதை திருப்பி துரத்துறது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இதற்கான கோலை வச்சு இதுலேயும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இதுலேயும் நம்ம ஓஹோன்னு வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டுவர்ட்ஸ் கோல், ஒரு கோல் செட்டிங் செஷன் வச்சு அவங்களுக்கு. இன்னொன்று கடினமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட நீங்கள் ஏன் அதை சமாதானப்படுத்தி அதை சரி பண்ண முடியல சொல்லுங்கள், நீங்களே பேசி சரி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ண முடியல? மேபி அவங்க எங்களுக்கு அந்த பொதுவான அறிவு இல்லை புரிதல் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. உங்களுக்கு புரிதல் இல்லாட்டியும் இளைஞர்களுக்கு ஒரு ஓவர் தன்னம்பிக்கை இருக்கும், நான் செய்யறதெல்லாம் சரி. அந்த ஒரு நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸு சொல்றீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நீங்கள் சொல்கிறத ஏற்றுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். டாமினேஷன் இருக்கும். இளைஞர்களுக்கு உங்களுக்கும் இருக்கும், இளைஞர்களுக்கும் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக தான் போகிறோம், நம்மளுக்கு நம்மளாலே எல்லாம் சரி பண்ணிக்க முடியும், நம்மளுக்கு வந்து கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு அதை விட இந்த அனுபவங்கள், மருத்துவ ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப டஃப் என்னென்னா இளைஞர்கள் தான். கவுன்சிலிங்கில் வந்து இந்த 20லேருந்து 25 வயசு, இல்லை ஈவன் 17 வயசு, அந்த ஒரு 17 வயசு பொண்ணெல்லாம் பற்றி சொன்னேன்னா அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. என்ன அப்படின்னா எங்கிட்டயே வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எங்கிட்டயே மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அந்த பொண்ணோட கதையை நான் திருப்பி பேசுகிறேன், இன்னொரு எபிசோடில் பேசுவோம். எப்படின்னா தன்னோட அம்மாவுக்கு வந்து தனக்கு பிடித்தவரை திருமணம் செஞ்சு வைக்கணுங்கிறனால அப்பாவை கெட்டவராக காமிச்சிருச்சு. ஐயோ, இந்த மாதிரி மேனிப்புலேஷன்லாம் இளைஞர்கள், அந்த நல்ல டேலண்டாக இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக ரொம்ப டேலண்டாக இருக்கவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு ஓகே, அவங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உணவு சார்ந்து, மருத்துவம் சார்ந்து நமக்கு கேம்ஸ் விளையாட வச்சேன். ஓகே, விளையாடும்பொழுது அதற்கான ஹார்மோன்ஸ் இதாச்சு. அப்புறம் மாதம் மாதவிடாய் சரியாக ஆரம்பிச்சுது. அப்புறம் உணவு 20 கிலோ வெயிட் குறைச்சோன்னே ஆல்மோஸ்ட் 90% அவங்க பிரச்சனை இருக்குது. இப்பயும் தொடர்பு கொள்கிறாங்க, மேடம் நல்லா இருக்கேங்கிறாங்க, ரொம்ப ஆளே மாறிட்டாங்க. அதாவது XXL ட்ரெஸ் எல்லாம் போட்டவங்க இப்போ மீடியம் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. ஸோ அவங்களோட அந்த கோச்சிங்கில் என்ன ஆச்சுன்னா தன்னோட உடல், நான் தான் சொன்னேன் நீ ரொம்ப லக்கி அப்படிம்பேன். ஏன் அப்படின்னா நீ இந்த வயசுலேயே உனக்கு மனசை எப்படி சரி பண்ணணும், உடலை எப்படி சரி பண்ணணும், என்ன சாப்பிட்டா சரியாகும் நீ கற்றுக்கிட்ட. கரெக்ட், நீ அதை என்னைக்கெல்லாம் செயல்படுத்துறியோ அன்றைக்கெல்லாம் சரியாயிடும், கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா அருமை. என்னன்னா பிசிஓடி இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு
உணவியல் உளவியல் நிபுணரை சந்திக்கும் போது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து, உணவு சார்ந்த சில விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரும்போது பிசிஓடிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கக்கூடிய பல பெற்றவங்களுக்கும் சரி, பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு இதில் சந்திச்சதில். மீண்டும் இதே மாதிரி உணவு உளவியல் பல விஷயங்களோட நாங்கள் மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.